திமுகவுக்கு எப்போதும் பக்கபலமாக இருப்போம் என்று முதலமைச்சரை சந்தித்த பின்னர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எங்களை பொறுத்தமட்டில் இந்த அரசுக்கு எதிராக எந்த கட்டத்திலும் எந்த பிரச்சனையிலும் ஒரு வார்த்தை ஒரு கருத்து விமர்சன கருத்தாக நான் வைத்தது இல்லை, வைக்கவும் மாட்டேன். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்கபலமாக இருப்போம் என்று தங்கள் தந்தையாரிடம் தலைவரிடம் அவர் இறுதி மூச்சு அடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் நான் உறுதியளித்ததை மேடையிலேயே நேற்று கூட சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். கூட்டணி அரசு என்ற எங்களை பொறுத்தமட்டில் அந்த நோக்கமும் இல்லை. அது சரியாக வருமா என்றால் பல பேர் சொல்வதைப் போல தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று. ஆனால் கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும், திமுக தனி மெஜாரிட்டி பெறும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையத்தில் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை நடத்தி வருகிறார். திருபுவனம் அருகே மடப்புரம் கோயில் காவலாளி இளைஞர் அஜித்குமார் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்தது குறித்து மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் திருபுவனம் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று விசாரணையை தொடங்கினார். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று காவல் நிலையத்தில் இருந்த காவலர்களிடம் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து காவல் நிலையம் அருகில் உள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான பயணியர் தங்கும் விடுதி அலுவலகத்திலும் நீதிபதி விசாரணை நடத்தினார். இந்த வழக்கு தொடர்பான முக்கிய ஆவணங்களை ஏடிஎஸ்பி சுகுமார் மற்றும் ஆய்வாளர் ரமேஷ் நீதிபதியிடம் ஒப்படைத்தனர். மேலும் சிசிடிவி காட்சிகளையும் நீதிபதி ஆய்வு செய்து வருகிறார். இந்த வழக்கு தொடர்பான முதற்கட்ட அறிக்கையை வரும் 8ஆம் தேதிக்குள் நீதிபதி தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் உயிரிழந்த மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்தின் தம்பி நவீனுக்கு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு பால் சங்கத்தில் மாதம் 30,000 ரூபாய் ஊதியம் கொண்ட தொழில்நுட்ப பணி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கான பணி ஆணையை அஜித்தின் தம்பி நவீனிடம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் வழங்கினார். மேலும் தெளி வருவாய் கோட்டத்திற்குட்பட்ட இடத்தில் 3 சென்ட் பரப்பளவில் அஜித்குமார் தாயாருக்கு வீட்டுமனை பட்டாவும் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திமுக சார்பில் நிதி உதவி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்தார். கட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் இயக்கத்தின் சார்பில் முதல் கட்டமாக இப்பொழுது 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகையை வழங்கியிருக்கிறோம். இது 3 மட்டும் இல்லை, இன்னும் இந்த குடும்பத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை எங்களது இயக்கத்தின் சார்பிலும் அதே போல அரசின் சார்பிலும் முதலமைச்சர் அவர்களே நேரடியாக இதில் தலையிட்டு செய்கின்ற காரணத்தால் அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் முதலமைச்சர் அவர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்நிலையில் கோயில் காவலாளி அஜித்குமார் உயிரிழப்பை கண்டித்து சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் அதிமுக மற்றும் பாஜகவினர் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா, சிவகங்கை தொகுதி எம்எல்ஏ செந்தில்நாதன், பாஜக நிர்வாகி எச் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுமார் 1000 பேர் பங்கேற்ற இப்போராட்டத்தில் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அவர்களை வழக்கிலே சேருங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த அரசு செய்ய வேண்டும். சிபிஐ என்கொயரி என்று தடயங்களை அழைத்துவிட்டு அன்று நமது மடப்புரம் காளியாத்தாளுடைய அந்த இதனைத் தொடர்ந்து அஜித்குமாரின் வீட்டிற்கு சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அவரது குடும்பத்தினரிடம் செல்போன் வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். நீதி கிடைக்கும் வரை அதிமுக துணை நிற்கும் என்று கூறினார். தாய் தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம். இது யாராலையும் மன்னிக்க முடியாதது. இதை பெற்ற தாய்க்கு தான் அந்த வழி தெரியும். அதனால் நீங்கள் மனம் தளராமல் எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது. இருந்தாலும் நீங்கள் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க மன நிம்மதி இருக்குது, நீங்களும் நிம்மதியாக இருந்தால் தான் அவர்களும் இருப்பாங்க. அதனால் நாங்கள் உங்களுக்கு முழு துணையாக இருக்கிறோமா. இதை நீதிமன்றத்திலையும் அதிமுக சார்பாக வழக்கு தொடர்ந்துருக்கோம். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும். உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா?
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த RB உதயகுமார் கோயில் காவலாளி அஜித்தை அடிப்பதற்கு அழுத்தம் கொடுத்தவர்கள் யார் என்று கேள்வி எழுப்பினார். ஏன் காத்திருப்பு பட்டியல் வச்சிருக்கீங்க? முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருச்சுல, நீங்கள் அவரை சஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்கள் கைது பண்ண வேண்டிய நடவடிக்கையில் இந்த உத்தரவு யார் போட்டது? ஒருத்தர் உத்தரவு போட்டிருக்காருல, அழுத்தம் கொடுத்துருக்காருல அந்த காவல்துறைக்கு. நான் என்ன கேட்குறேன், போலீஸ் ஸ்டேஷனில் யார் விசாரிப்பா? ஐஓ யார்? ஐஓ தானே விசாரிக்கணும். அவர் என்ன வெளியே ஓடி போயிட்டாரா? ஏன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரே இல்லாமல் சிறப்பு படை தனிப்படையை ஏன் கொண்டு வந்தீங்க? யார் அழுத்தம் கொடுத்தது? யார் உத்தரவு கொடுத்தது? யார் அதிகாரம் கொடுத்தது? தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான பொது சின்னங்கள் ஒதுக்கீட்டுக்கு தமிழக அரசியல் கட்சிகள் நவம்பர் 11ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பொது சின்னங்கள் ஒதுக்கீடு தொடர்பான தகவல்களை தற்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. குறிப்பாக நவம்பர் 11ஆம் தேதி முதல், அதாவது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் இந்த பொது சின்னங்கள் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள அந்த சின்னங்களுக்கு எந்தெந்த சின்னங்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அடங்கிய விண்ணப்பத்தை நவம்பர் 11ஆம் தேதி முதல் அவர்கள் சமர்ப்பிக்கலாம் என்ற ஒரு தகவலை தேர்தல் ஆணையம் தற்போது தெரிவித்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய பதவிக்காலம் வரும் அடுத்த ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி முடிவடையுள்ள வழக்கமான நடைமுறை அடிப்படையில் தேர்தல் சின்ன விதிகள் 10B கீழ் சட்டப்பேரவை காலாவதியாகும் நாட்களுக்கு 6 மாதங்களுக்கு முன்பு இந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டியது ஒரு விதியாக தேர்தல் ஆணையத்தால் வகுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வரும் நவம்பர் 11ஆம் தேதி முதல் அதை விண்ணப்பிக்கலாம் எனவும், ஏற்கனவே பீகாருடைய தேர்தல் நடைமுறைகள் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் அடுத்தபடியாக தேர்தல்கள் நடைபெற உள்ள மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களுக்கான அந்த தேதிகளையும் தேர்தல் ஆணையம் தற்பொழுது உறுதி செய்து வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் நவம்பர் 11ஆம் தேதி முதல் இந்த எந்தெந்த சின்னங்கள், அதாவது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் இல்லாத கட்சிகள் பொது சின்னங்களில் எந்த சின்னம் தங்களுடைய கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். குறைந்தபட்சம் 3 முதல் 5 சின்னங்களில் ஏதாவது ஒன்றை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு நடைமுறைகள் தொடங்கி உரிய சின்னங்கள் ஒதுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, நன்றி சுசித்ரா. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்பது சட்டவிரோதம் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. பொது அவசரம், பொது பாதுகாப்பு என்கிற அடிப்படையில் அதற்கு முக்கியத்துவம் அளிக்கலாம் என்றும், தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்பது அந்தரங்க உரிமைக்கு விரோதமானது என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். எந்த வழக்கில் இந்த பார்வைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு? பாலா, சென்னையை சேர்ந்த கிஷோர் என்பவருக்கு எதிராக சிபிஐ ஒரு வழக்கை பதிவு செய்தது. இதன் தொடர்ச்சியாக அவருடைய தொலைபேசி உரையாடல்கள், தகவல்களை ஒட்டு கேட்க அனுமதி கேட்டு உள்துறை அமைச்சகத்திற்கு சிபிஐ ஒரு மனு அனுப்பியது. இதையடுத்து கடந்த 2011ஆம் ஆண்டு அவருக்கு அவருடைய தொலைபேசி உரையாடல்கள் மற்றும் அந்த தகவல்களை ஒட்டு கேட்பதற்கு அதிகாரம் வழங்கி சிபிஐக்கு உள்துறை அமைச்சகம் கடந்த 2011ஆம் ஆண்டு இந்த ஒரு அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் கிஷோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்தார். அதாவது சட்டப்படி நியாயப்படுத்தாத வரைக்கும் தனிநபருடைய தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்பது அந்தரங்க உரிமைக்கு விரோதமானது என்பதால் குற்ற செயல்களை கண்டறிவதற்காக ரகசியமாக ஒட்டு கேட்பது அனுமதிக்கத்தக்கதல்ல என்று தெரிவித்துள்ளார். எனவே கிஷோருடைய தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்க அதிகாரம் வழங்கி உள்துறை அமைச்சர் பிறப்பித்த உத்தரவை தற்போது ரத்து செய்து உத்தரவிட்டார். அது மட்டுமில்லாமல் பொது பாதுகாப்பு மற்றும் பொது அவசரம் காரணமாக மட்டும் தனிநபருடைய தொலைபேசி உரையாடலை ஒட்டு கேட்க முடியும். நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை, பாதுகாப்பு, பொது அமைதி, குற்றச்செயல் தடுப்பு போன்ற நிகழ்வுகளில் மட்டுமே தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்க அனுமதி அளிக்க முடியும் என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது போன்று எந்த ஒரு பொது அவசரம், பொது பாதுகாப்பை மீதும் சம்பந்தப்படவில்லை என்பதால் உள்துறை அமைச்சகம் கடந்த 2011ஆம் ஆண்டு பிறப்பித்த உத்தரவை தற்போது ரத்து செய்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதன்.